ஊசல். ஊசலா? தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடாது? வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது தமிழ் கிறுக்கன். வாழைப்பழ தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊசல். கருப்பாத்தான் இருக்கும். அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. ஐயா, உங்க அதிர்ஷ்டத்துக்கு ஆட்டணும், தயிருக்கு வர ஊத்தணும், இன்னும் என்னென்னமோ. ராஜா, கடமை உணர்ச்சியில நீ என்ன காட்டிலையும் மிஞ்சிட்டப்பா, மிஞ்சிட்ட. நானே முட்டாள் நிறைய பேசுவான், அர்த்தம் குறைவா இருக்கும். அறிவாளி குறைவா பேசுவான், அர்த்தம் நிறைய இருக்கும். கையெடு. குறைவா பேசலாம், ஆனா இப்படி குறையவர்களே, நான் கேட்கிறேன், உங்கள் ஊரில் படித்த மேதைகளுக்கு வழங்கப்படும் சர் பட்டத்தை எங்கள் மாமன்னருக்கும் வழங்கினால் சர் மாமன்னர் 23ஆம் புலிகேசி என்று அழைக்க ஆவலோடு உள்ளோம். ராத்திரி நிறைஞ்ச அமாவாசை, ராணி கண்டிப்பா ஊருக்குள்ள வருவான். ஊர்ல இருக்கிற ஆம்பளைகள் எல்லாம் ஓட ஓட போறான். சாமி, ராணி எத்தனை மணிக்கு வருவா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. யாராச்சும் லவ்? சேட்டா இல்ல. அப்போ ஓகே. அவர்கள் என்ன கூறுகிறார் என்று புரியவில்லையா உனக்கு? நம்மளை அவர்கள் மாமா வேலை செய்ய சொல்கிறார்கள். இத நீ கால்ல கட்டிக்கிட்டு காதல் ஒரு ராதா மாதிரி நீ ஆடணும், அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். நம்ம காதல்லாம் அழியிற காதலா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு உள்ளடிச்சும் போதை இல்லை, புல்லல் பீரடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ண மூடுனா கனவுல நீதானே. அடையாட்டு பேச நகர் ஷார்ட்டா எப்படி போறது? ஃபாஸ்டா போனா 5 நிமிஷத்துல போயிடும். பட்டு பைபாஸ் எடுத்து வெட்டி ஹில்ஸ் வழியா மதுரை ரோட பிடிச்சப்படா காட்டா ஒரு 2 ஹவர்ஸ்ல போயிடலாம் சார். பார்த்தம்பா, பார்த்தா எனக்கே அழகா இருந்துச்சு. சரி, இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அழகா ரசிச்சிட்டீங்களா? சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா, அப்பது பசியோடு இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும். நான் கூப்பிடவே இல்லையடா. ஆமா, வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன். அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். கதை மட்டும் கேட்கணும். கிராஸ் கொஸ்டின் கேட்டா என்னது இது? சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அப்புறம் பேசாம இருமா. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இனிமே நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததான் உங்களை சந்திப்பேன் தம்பி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி. தம்பி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன கேள்வி. கொஞ்சம்
Turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits. I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to தேங்க்ஸ். எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சூப்பர் குவாலிட்டி. வேணா ஒரு டெமோ காட்டட்டுமா? வச்சுக்கிறேன். வச்சுக்கிறீங்களா? என்னையில இருந்து வேலை வந்துரும் போல இருக்கேடா. பட்டு வேட்டி ஷர்ட்ல நீ ராஜா மாதிரி தான் இருக்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வர்றதுக்கு என்னடா கேடா? என்கிட்ட ஒண்ணும் இல்ல, மரியாதையா வெளில போயிடு. உன்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு வந்து போடு. வீட்டுக்குள்ளேயும் ஒண்ணும் கிடையாது. அப்ப என் கூட கைதி. அவன் பேரு ரோலெக்ஸ். அவன் பேரு டில்லி. லாங் ஜம்ப் அடிச்சான் பாரு, அது எவ்வளவு தெரியுமா? 10 மீட்டர். சிச்சுவேஷனுக்கு தேவைப்பட்டதுன்னா தைரியம், பலம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். விக்ரம்னு ஒருத்தன், அவன் நிறைய தடவை செத்ததா கணக்கு காமிச்சிருக்கான், நிறைய தடவை உயிரோட வந்ததாகவும் கணக்கு காமிச்சிருக்கான். இப்போ எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நாய் மாதிரியே உனக்கு 3 வயசா இருக்கும்போது 3 வயசுல 300 பிளாஸ் வைக்கா. நான் எங்கேயும் போல எங்கேயும் படம் தொலைக்கிறேன் போறேன். Beautiful face on top. Please see that too. இதுவே மற்றவங்களா இருந்தால் துட்டு வாங்கிட்டு கிழிச்சிருப்பேன். அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலை வாய்ப்பு. ஓ, செல்ஃப் எம்ப்ளாய். உரல்ல இருந்து வருதா? என்னட்டியா? இப்ப நான் அடிக்கும் போது பலார்னு ஒரு சத்தம் வந்தது. அது என் கையில இருந்து வந்ததா, உன் கன்னத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி பேச விடாம தடுக்கிறேன். நீ பேச ராஜா. அந்த கடல் எண்ணெய் உடையாப்படம் சுட்டுதான் வேண்டாட்டாரு. கொண்டு வந்து வெளியே வச்சிருக்கேன். என்ன பண்ணது முன்னாடி? என்ன பண்றதா? அந்த எண்ணெயை போய் முதல்ல எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருக்கிற மாஸ்டர் மாமா நீதானே? மாஸ்டர் மட்டும்தான், மாமா கிடையாது. நேம் பாடி ஸ்டோடா. உள்ளுக்குள்ள ரத்த கிளறின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன்.